ஹாய் ஹலோ வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் பின்னம்பலம் மெகா சர்வே நடத்தியது. ஒவ்வொரு தொகுதியாக யார் வெற்றி பெறப் போகிறார்கள், எந்த கட்சி வேட்பாளர்கள் எத்தனை சதவிகித வாக்குகளை பெறுவார்கள் என்பதை மின்னம்பலத்தில் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். இப்போது தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக ஒவ்வொரு கூட்டணியும் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது, எத்தனை வாக்கு சதவீதங்களை பெறுகிறது என்பதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100 பேர் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 600 பேரை சந்தித்து கருத்து கேட்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ளடங்கிய 234 தொகுதிகளில் 23,400 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. 18-30 வயது வரையுள்ள வாக்காளர்கள், 30-50 வயதுள்ள வாக்காளர்கள், 50 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் என்று 3ஆக பிரித்து ஆண் பெண் சம விகிதத்தில் இந்த கருத்து கணிப்பை மின்னம்பலம் நடத்தியது. மேலும் புதுச்சேரி மக்களவை தொகுதிகளிலும் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. மக்கள் இந்த தேர்தலில் எதை முன்வைத்து வாக்களிக்கிறார்கள் என்றும் மின்னம்பலம் கருத்து கணிப்பில் தெரியவந்த தகவல் என்னவென்றால், தமிழ்நாட்டில் 90% மக்கள் இந்த தேர்தலில் மோடி ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியுடனே வாக்களிக்க செல்கிறார்கள். பிரதமராக மோடி தொடர வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைத்தது திமுக கூட்டணி களமிறங்கி இருக்கிறது. அதுவே அவர்களின் பலமாகவும் இருக்கிறது. அதிமுக தேமுதிக கூட்டணியை பொறுத்தவரை இந்திய தேர்தல் யார் பிரதமராக வருவதற்கு ஆதரவு என்று சொல்ல முடியாமல் தடுமாறுவதால் அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் ரிசல்ட்டிலும் இந்த தடுமாற்றம் பிரதிபலித்திருக்கிறது. அதேபோல் அதிமுக பாஜக 2 கூட்டணிகளும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி குறித்தான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் பிரச்சாரத்தை மேற்கொள்ளிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மோடி தொடரலாமா கூடாதா என்பதையே முதன்மை காரணியாக பார்ப்பதால் திமுக ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பிரச்சாரம் இந்த தேர்தலில் பெரிதாக எட்டப்படவில்லை என்பதே கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது. இன்னொரு பக்கம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வாக்கு சதவீதங்களுடன் மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்பது பெரும்பான்மையாக இருந்தது முக்கிய காரணமாக இருந்தது. இப்போது இருந்ததை காட்டிலும் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்கிற அலை குறைந்திருப்பதை இந்த தேர்தலில் கவனிக்க முடிகிறது. அப்போது 18.8% வாக்குகளை அந்த கூட்டணி பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது அணியாக பாஜக கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் 19.9% சிறிய அளவிற்கு உயர்வை காண்கிறது. ஆனால் கட்சி அளவில் பாஜக தனியாக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 5.56% வாக்குகளை வாங்கியது. ஆனால் இந்த முறை தனிப்பட்ட கட்சியாக பாஜகவின் வாக்கு சதவிகிதம் தமிழ்நாட்டில் 11.71% அதிகரித்திருக்கிறது என்பதை கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. பாஜக கூட்டணியில் உள்ள பாமக 4.92% வாக்குகளை பெறுகிறது.